நம்மள மாதிரி தான் சரி போய் பார்க்கலான்னு போவாங்க. போயிட்டு பார்த்துட்டு வரட்டுமா கோயில் அது வெளியே. அச்சங்கோயில் போக மாட்டானுங்க எவனும். கும்பாரெட்டி ஃபால்ஸுக்கு தான் போவானுங்க. அதான் ஃபேமஸ். அதான் போய் அங்கேருந்து அச்சன் கோயிலும் ஃபேமஸ். அங்கே போவாங்க. அதெல்லாம் போக மாட்டாங்க. அந்த வெள்ளை வண்டிக்காரனே இப்போ டக்குன்னு நிறுத்திட்டு அதோட ஏற்று வண்டிட்டு போயிட்டான். அதுக்கே இறங்கிட்டோம் போகுது. சரி நேரங்கண்ணா ஹோட்டலில் நிறுத்துப்பா. முதல்ல சாப்பிட்டு தான் அடுத்த கட்டம். சாப்பிட்டா தான் தெம்பு கடைகள்லாம் சோர்ந்து போய்க்கிறது. குண்டாரும் வெறும் பாறை தான் இருக்கும். பாறை திட்ட போகிறாங்க. தண்ணி சேரல. தண்ணி இப்போ தண்ணிக்கு தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு. தண்ணி நிறைய இருந்து ஓடினா தான் சரி. சும்மா ஒரு எட்டு பார்த்துருவோம். அப்புறம் மறுபடியும் எங்கே வரும். அடுத்த வாட்டி வந்தால் தென்மலை வரைக்கும் போகலாம். என்ன பத்தாவது பணி வாங்கி வச்சுட்டு டேமுக்கு போய் வந்த வழி. டேம் அதுக்குள்ளே தண்ணி வெளில வந்துருக்காது. அந்த டேம் ரொம்பத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும். இந்த இப்போ போகிற தண்ணியெல்லாம் எந்த மூலிகை? வீடு ஓவர்ஃபுல் ஆகி வெளியே வந்து அது வேற தூர் வாராமலே வச்சுருப்பானுங்க கம்நாட்டி பசங்க. டேம் கொஞ்சோண்டு தண்ணியிலே ரொம்பிடும். அது தண்ணி நிறைய தூர் வாரி வச்சுருந்தாங்கன்னா நிறைய தண்ணி ரொம்ப. அதில் இருக்கிற மண்ணை எடுத்து விற்க சொல்லு. நீ எட்டி பார்த்தா விழுந்துற அளவுக்கு அள்ளுவானுங்க. எதுவுமே இந்த மண்ணெல்லாம் எதுவுமே கேரளாவில் விழுது அப்படின்னு சொல்லிப்பாரு. எல்லாம் அந்த இது விவசாய மண். அமேஸ்மெண்ட் பார்க் எதுவும் இருக்கு போகுதுப்பா. இவங்களை வச்சு நீ எங்கே போக முடியும்? ஜோடாவில் தான் போய் சாப்பிட்டு குண்டார் டேம் பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டேன். இவ்வளோ தூரம் ஒன்று போகிற வயல் தானே இருக்குது. அதனால் ஒரு 8 பார்த்துட்டு போய் அப்போனா ஒன்று அந்த சிக்னலுக்கு முன்னாடியே ஹோட்டலில் சாப்பிடும். ஆமாம் அதெல்லாம் சாப்பிட்டணும். இப்போ தான் குண்டாருக்கு குறுக்கில் போக முடியும். இல்லைன்னா ஒன்றியாக சுற்றிக்கணும். தண்டகரம் வியவே எடுக்கலப்பா. ஏற்றெல்லாம் அப்படிதான். அதெல்லாம் எல்லா இடத்துலையும் எல்லாம் வராது. அங்கே பண்ணால் கால் மட்டும் வந்து நம்ம டவரே காட்டல. அப்போ நீ மேட்டில் இருக்கிற எதிரில் இருந்து டவர் டக்குன்னு வரும். இங்கே பிஎஸ்என்எல் இப்போ தான்ப்பா வருது இது டவர். பிஎஸ்என்எல் ஃபாரஸ்ட்டுக்காரன் பிஎஸ்என்எல் தான் யூஸ் பண்ணுவோம்.
அப்படியே போயிடலாம். ஆனால் அவனுக்கு ரொம்ப கிலோமீட்டர் கம்மி இது. ஏதோ இருக்குடா அப்படின்னு வேகமாக போகிறான். இவ்வளோ கார் வருது அங்கேருந்து. போய் நம்மள மாதிரி பஜ்ஜி தின்னுட்டு தான் வரணும். எங்கே நிறுத்திட்டு ஹோட்டலில் வந்தாருன்னா சாப்பாடு ஹோட்டலாக நிறுத்து. சாப்பாடு இருக்குமான்னு தெரியல. இருக்கும். ஒரு பொடி சாம்பார் சாதம் சாப்பிட்டா கூட இல்லை ரசம் வந்தாலும் ஊற்றி சாப்பிட்டாலும் மதியத்தில் சோறு சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும். ரெண்டுமே டாட்டா வண்டி, ரெண்டுமே ஒரே கலர். எல்லாம் ஹைட்டு கொடுத்துட்டான். இவெல்லாம் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இதே வந்து இதில் டொயோட்டாவோ இல்லை வேறு என்ன கம்பெனி இதே மாடல் விட்டு 5 லட்சம்னா கூட வாங்கணும் கூடி. வண்டி சூப்பராக இருக்குடா. அவன் ஜாக்வாரோட இணைஞ்சதுக்கப்புறம் வண்டி செமையாக போகிறான். ஆனால் டாட்டான்னா மரியாதை இல்லை. அதான் டாட்டானால அது ஒரு. ஆனால் அவன் வேறு பிராண்டு பேர் ஜாக்வார்னே போட்டு அமிச்சா கூட வரி அதிகமாகிடும். டாட்டாவுக்கு வரி கிடையாது. ஆமாம், இந்தியாவில் இராணுவத்துக்கு அவன் தானே வண்டி தரான். அதனால அவனுக்கு வரி கிடையாது. In 400 meters, at spot on Senitalawa Residency, continue on to Major District Road 212. இந்த பேரறிவாளன் இருக்கான் பார்த்தியா நாம் தமிழரில். அவனுக்கு வந்து இல்லை 80,000மோ 75,000 தான் சப்ஸ்கிரைபரு. ஆனால் அவன் ஒரு சில வீடியோ போட்டான்னா 1.5 லட்சம் பேருக்கு மேலே லைக்கே போடுறானுங்க. அது எப்படி இப்போ வருது கணக்கு? ஃபாலோவர்ஸே இவ்வளோ தாங்கிறான். லைக் வேறு, ஃபாலோவர்ஸ் வேறு. இல்லை லைக்குனாக்கா நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் இன்னொருத்தனுக்கு, நீ லைக் போட்டுருவேன். அப்போ லைக் மட்டும் தனியாக கவுண்டிங் வரும். அதான்பா எவ்வளோ ஃபாலோவரில் அப்படியே டபுளாக கூட வருது. 1,65,000 அந்த மாதிரி வந்து லைக் போயிடுது. என்ன கணக்கோ தெரியல அந்த யூடியூப்காரன் கணக்கு. அதுதான் நான் இப்போ தானே சொன்னேன் உங்ககிட்ட. ஃபாலோ பண்ணுறவன் கம்மியாக இருக்கான்ல, நான் இப்போ ஷேர் பண்ணுறேன்ல, ஷேர் பண்ணாக்கா ஃபாலோ நான் தான் ஒன்று பண்ணுறேன். நான் இன்னொருத்தனுக்கு ஷேர் பண்ணும்போது அது சேராது. அவன் லைக் போடுறது மட்டும்தான் சேரும். அவன் ஃபாலோ பண்ணலை உன்னை, ஆனால் லைக் மட்டும்தான் போடுறான். அவன் நான் தான் ஷேர் பண்ணுறேன். ஐயோ இவன் மொத்தம்பா. ஹலோ
இல்லை நான் அதை ஓப்பன் ஆகல, அதை பார்த்துட்டு இருக்கிறேன். அதை பண்ணுறேன், இருங்க அவருக்கே பண்ணுறேன். அதான் வெயிட் பண்ணுங்க. அதை போட்டு தான் பாரு, உள்ளே போய் வரல, சிவாக்கு அனுப்பல ஒன்றும். ம் வண்டி வேறு தார் வேறு மாதிரியே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லாதெல்லாம் எப்படிங்களா? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லைனாலே நல்லா இருக்குதுயா வண்டி. பார்த்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை போட்டு தான் அது இது ஜீப் மாதிரி ஆகிக்கிறாங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் வருது, 3000 உயரம் இல்லை நல்லா குழுன்னு இருக்கிற இடம். ஆனால் ஒன்றும் வெளியேறுன்னு இல்லையே, எல்லாம் கரியேன்னு கிடக்குது. கிளைமேட்லேயே வேறு கிளைமேட்டு. கோயம்புத்தூர் கிளைமேட்டு வேறு போகுது. பனிப்பிரதேசன்றதால வெளியேறுன்னு இருப்பாங்க. இந்த இடத்துல எல்லாம் கரைஞ்சி தீஞ்சு போன கலரில் தான் இருக்கிறாங்க. ஹலோ, உங்கள் நம்பர் சொல்லுங்கள், அந்த ஜிபே நம்பரு. இதோ ஒரே நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. 9344 9058 59 இருங்க. 9344 85 இந்த ஒரே நிமிஷம் இருங்க. 85 விட்டம் போகணும். லவுட் ஸ்பீக்கர் போட்டு அப்படியே இல்லை இந்த ரூட்டு மேப் போட்டு போகிறல, அது வேறு. 7 மணில வருது. இப்போ உங்களுக்கு 1400 அந்த ஆளுக்கு ஒரு 500 சேர்த்து அனுப்புற, கையில் கொடுத்து விட்ருங்க. சரிங்க. எங்கே இருக்குன்னு பார்த்து ஏப்பா ஹோட்டல் ஒன்று கூட காணும் இருக்குங்கண்ணா. 2 ஹோட்டலு பரோட்டா போடுற மாதிரி தான் இருக்கு. ஐயோ, அனுப்பிச்சிட்டு பாருங்கண்ணா. இந்த 500 அவர்கிட்ட சேர்த்து வாங்கிக்கோங்க. எங்கேயா போகிற? நான் ஓரம் நிறுத்தத்துக்கு பார்த்தேன், ஹோட்டல் இருக்கான்னு. என்னன்னா நொய்யின்னு அடிச்சுன்னுக்கிறேன். ஏன்னா ஹோட்டல் இருந்ததுன்னா பார்த்து. Continue on Shenkotai Kadenallur Road for 5 kilometers. செங்கோட்டை கடைநல்லூர் ரோடு.
இருந்தாலும் அந்த வேலை தான் போட இடம் போடுறேன். சிக்கன் வாங்கி என்ன பூரி வடை இட்லி இன்னும் இது ஒரு ஹோட்டல் இருக்குது, ஆனால் ஹோட்டல் தான் இல்லை, போட்டு தான் இருக்குது. அது 1000 போடு இருக்குது. இவ்வளோ சீக்கிரமா அதான் சீசனுங்கண்ணா, சீசன் இன்னும் வரல. வண்டி போகணும், நிறைய வரணும், தங்குறோம், எங்கள் ரூம் போட்டு தங்கணும். இதெல்லாம் ரூம்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் ரூம்ஸ் தான் இருக்கும் அவுட்டில். இந்த 10 நாள் 5 நாள் 1 மாதம் தங்குறான்ல, அவன்லாம் இந்த மாதிரி அவுட்டில் தான் போய் தங்கியிருப்பான். காசும் கம்மி, 1 வாரம் அப்படி தங்குவான். இங்கே ஒருத்தன் போட்டிருக்கான் பாரு, நான் போட்டுறான் காலேஜ் நர்சிங்கா டாக்க. தனித்தனி வீடு கட்டி விட்டு வாடகை விடுவானுங்க. லீஸுக்கு இருக்குதுப்பா நிறைய ஹோட்டலுங்கள், உங்களை ஏற்காடு அது மாதிரிலாம் ஆளை வச்சு நத்தமே போய் நத்து. நீ இங்கே உட்காந்துக்கா, அவங்க வாட்டுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ இங்கே இருந்து லீஸுக்கு அவன் ஒரு அமௌண்ட்டு கேட்பான் முதல்லையே, கொடுத்துட்டு 10 கார் வாங்கி இங்கே விட்டுருவான். செகண்ட் தென் பொத்தை பொத்தையா பொத்தை